தளபதிக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அவருக்கு வந்து குழந்தைங்க ஃபேன்ஸ் அதிகம். ஸோ அடுத்து ஒரு 50-60 இயர்ஸுக்கு வந்து ஈஸியாக அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாராகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. பாப்பா இதை செயலர் மேன் ஒரு கார்ட்டூன் தெரியுமா உனக்கு? இல்லைண்ணா தெரியும். எப்போ பிறந்தீங்க நீங்கள்? நான் வேண்டாண்ணா. நீ ஏன் பிறந்தேன்னு கேட்டால் தான் நீ ஃபீல் பண்ணணும். அண்ணா 90ஸ்க்கு அப்புறமா பிறந்த எல்லாருக்கும் தெரியும். மொக்கே ஆஃப் த டே வந்து என்னோட சைல்டுஹுட்டோட பெஸ்ட் மெமரிஸ். நீ சைல்டுஹுட்னா ரொம்ப வயசாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க எங்களை. இப்போ எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறோம். நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட நானும் கோபி பேசணும். ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம 2 பேர் அடடே பண்ணலாம் திரும்பி. நானும் கோபி இருக்கான் பாரு என் கூட. அவரும் எனக்கு சீனியர். ஆனால் என் ஆப்போனண்ட் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் நாங்கள் இந்த காலேஜ்னால் அவர் வந்து எங்களுக்கு ஆப்போனண்ட். அப்படியே டைரக்ட் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. நாங்கள் டிஜே வைஷ்ணவா, அவர் வந்து குருநானக். இந்த 2 காலேஜுக்குமே வந்து கல்ச்சுரல்ஸ் ரீதியாக ரொம்ப வருஷமாக ஒரு வார் போயிட்டுருக்கோம். அதை காலை தூக்கி வச்சு நீங்கள் பார்த்துருக்கியாதா? இல்லை இல்லை பார்க்கறது வரைக்கும் ஓகே. நானும் ஏதோ பண்ணி ஏமாற்றி ஒரு 5 ரவுண்டு, அதில் 5 ரவுண்டு வரைக்கும் வந்துட்டேன். ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வந்துட்டேன். அதை பார்த்து மாக்கா பண்ண வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். இந்த பையன் செம்மையாக பண்ணுறான்னு சரி சொல்லிட்டு போகாமல் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா கால் பண்ணி இந்த மாதிரி சூப்பர் சீனியர் ஜூனியர் போகுது, நான் வந்து மைனர் கெட்டப் போடுறேன் ஒரு எபிசோடில், என் கூட நீ வந்து மைனர் குஞ்சு மாதிரி வந்து கொடை பிடிக்கணும் ஒரு எபிசோடு வரையாப்பான்னு கேட்டார். அது வந்து பெஸ்ட்டாக மறக்கவே முடியாது. நான் நிறைய இடத்துல சொல்லி சந்தோஷப்பட்டதுன்னா நானும் ரவுடி தான் படம் பண்ணது தான். சூப்பர். அந்த படத்தில் நான் என்ன சீன் பண்ணேன்னு தெரியல. உட்காந்து தெரியாமல் இருக்குமா? அதான் மேபி தெரியாதவங்களாம் அதில் வந்து அவரை பார்த்தா பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவார். இப்படி உட்காந்து முறைச்சிட்டே இருப்பேன். விஜய் சேதுபதி அண்ணா வந்து நாங்கள் ஆதித்யாவில் வந்து சூதுகோவமாக ஸ்கூப் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த சத்துன்ற கேரக்டர் வந்து அவர் மாதிரி நடந்து வருவான் அந்த பிஜிஎம் போட்டுன்னு. அப்போ யாரா நீனா சேதுபதின்னுவான். 3 நாள் சீதாபதி ஆன மாதிரி நடந்து வந்து நீலாம் சேதுபதி ஆடான்னு கேட்பேன். இதை வந்து யாரோ அவருக்கு காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு காட்டியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டை என்னை கூப்பிட்டு கேட்குற சீனில் ஒரு கேரம் போர்டு மாதிரி இருக்கும், சும்மா அட்மாஸ்பியருக்கு வச்சிருப்பாங்க. அது நாங்கள் ஆடினே இருப்போம். கேமரா செட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் இவர் கேரவானுக்கு போயிட்டு வரணும்னா இவர் என்ன பண்ணுவார், அப்பப்போ பசங்க கூட விளாண்டுப்பார். நாங்கள் அந்த கேரம் போர்டு ஆடும்போது எவனா ஒருத்தன் காயினை போட்டால் திட்டுவார். எல்லா காயின் நீயே போட்டு போங்களான்னு சொல்லி கழிச்சு விட்ருவாரு. உங்கள் பொண்ணு இல்லை உங்கள் மருமக யாரோ 2 பேருமே யாரோ ஒன்று அவங்க தனியாக தெரியணும். உலகத்துக்கு ஏதோ ஒன்று வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரீடம் தான் முக்கியம். நம்ம பிரிட்டிஷ்கிட்ட வாங்கின ஃப்ரீடம் மட்டும் பத்தாது. அம்மா அப்பா கிட்டேயும் இந்த மாமியார் மாமனார்கிட்ட இருந்தும் ஒரு பொண்ணுக்கு ஃப்ரீடம் கிடைச்சா மட்டும்தான் இந்தியா இன்னும் டெவலப் ஆகும் நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். சார் போன ஷூட்டுக்கே இன்னும் பேமெண்ட் வரல, அதுக்குள்ளே அடுத்த ஷூட்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுறீங்க. யார் கெஸ்ட்டு என்ன கண்டென்ட்னு எதுவுமே தெரியாமல் எப்படி சார்? என்னம்மா கீழே சத்தம்? பேசிகிட்டு இருக்கேன் சார். ஹாய் ப்ரோ. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நான் செம்மையாக இருக்கேன். லைஃப்பில் எப்படி போகுது? லைஃப் உண்மையை சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? உண்மையே சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா அதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க மாதிரி. ஒரு வாரம் ஜாலியாக இருக்கேன், ஒரு வாரம் கொஞ்சம் வெறுப்பாக போகுது. அப்போது போய் லூசாமா நீ? அதான் உண்மை சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். சொல்லுங்கண்ணா, போய் சொல்லுங்கள். போயின்னா என்ன செம்ம ஹாப்பியாக இருக்கேம்மா, எனக்கு என்ன செம்ம ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர்ண்ணா. இப்போது நாங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்க விஷயம் என்ன தெரியுமா? லோகேஷ் எப்போ பாப்பா ஐடியா மாறினார்? லோகேஷ் பாப்பா ஐடியா மாறினார்னா காலேஜ் டேஸில் தான். நான் இங்கே சென்னை டிஜே வைஷ்ணவா காலேஜில் படித்தேன். பிகாம் படித்தது. அப்போது டிகிரி வாங்கினது கொரோனா டைமில் தான். அது நமக்கு தேவையில்லாது. இப்போது பாப்பா ஐடின்றது எப்படி வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த டைமில் தான் வந்து 2G தான் ஸ்பீட். அப்போது அந்த இதெலாம் வந்து ஃபேஸ்புக்கெலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ தான் அந்த டைமில் வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஆனால் பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு ஆசை. ஸோ லொக்கேஷன் வச்சுட்டேன், பக்கத்தில் என்ன வைக்கிறதுன்னு தெரில. யோசிச்சுனே இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் பிடிக்கணுனால லோகேஷ் டெண்டுல்கர்னு வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அது எனக்கே ஒரு 3 நாள் எனக்கே தெரிஞ்சது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு. ஒரு ரிக்வெஸ்ட் வரல, நான் கொடுத்த ஒரு ரிக்வெஸ்ட் அக்செப்டும் பண்ணல. ஃபேக் ஐடி நினச்சி நான் போல். அந்த பேர் வந்து டெண்டுல்கர் கூட மேட்சே ஆகலை. அதனால் எனக்கு அது பிடிக்கல. சரி இன்னும் கொஞ்சம் வேறுனா இன்னோவேட்டிவாக யோசிக்கலான்னு சொல்லும் போது எனக்கு வந்து பாப்பா இதை செயலர் மேன் ஒரு கார்ட்டூன் தெரியுமா உனக்கு? இல்லைண்ணா தெரியும். எப்போ பிறந்தீங்க நீங்கள்? நான் வேண்டாண்ணா. நீ ஏன் பிறந்தேன்னு கேட்டால் தான் நீ ஃபீல் பண்ணணும். அண்ணா 90ஸ்க்கு அப்புறமா பிறந்த எல்லாருக்கும் தெரியும். பாப்பா இதை செயலர் மேன் ஒரு ஷோ. இப்போ இருக்க கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லட்டு சாப்பிடு,
சோட்டா பீம் இருக்கார்ல, அவர்லாம் வந்து லட்டு சாப்பிட்டா பவர் வரும்னு சொன்னார். ஆமா. ஆனால் எங்கள் தலை பாப்பாய் வந்து கீரை சாப்பிட்டா பவர் வரும்னு சொன்னார். கீரையா? ஆமாம், ஸ்பினாச் கீரை சாப்பிட்டா பவர் வரும் அவருக்கு. அதை சாப்பிட்டு வில்லன் அடிப்பார். ஸோ அது எனக்கு அந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். அந்த பாப்பாயிலேருந்து பாப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ லோகேஷ் பாப்புன்னு அப்படியே மொட்டையாக முடிகிற மாதிரி இருக்குது. இன்னும் கூட எதுனா ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெஸ்டர்னாக இருக்க மாதிரி, வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ. அப்போது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து படம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒருத்தன் வந்து கதவு தட்டுவான். அந்த படத்தில் ஆடின்னு வந்து கதவை தட்டுறான். ஸோ அந்த ஆடின்ற பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப் பக்கத்தில் ஆடியை சேர்த்துக்கினேன். ஆடியை முன்னாடி போட்டு பாப்பை பின்னாடி போட்டு ஏதோ பண்ணி பார்த்துனே இருந்தேன். ஜம்பிள் வேர்ட்ஸ் மாதிரி ஏதோ ட்ரை பண்ண எல்லாமே மாத்தி மாத்தி போட்டு இது அழகா வருதுன்னு கடைசியாக பாப் ஆடின்னு வச்சுட்டேன். கடைசியில பாப் ஆடி அப்படின்னு வந்து அப்படி மாறினதான் அது பாப்பாய் வந்து என் கையில் டேட்டூ இருக்கும். அந்த பாப்பாயோட மூஞ்சி இதுதான். ஓ அவர் இப்படி தான் இருப்பார். அழகா இருக்குண்ணா. ஆமாம், இங்கே வந்து பாப்புன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பேன். ஆடியன்ஸுக்கு தெரிதான்னு பார்த்துக்கோங்க. உனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன், எட்டி பார்க்காத. கண்டிப்பா. அப்போ அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பாப். லொகேஷன் கூப்பிடுறது பிடிக்குமா இல்ல பாப் ஆடி இல்லை, கூப்பிடுறது பிடிக்குமா? காலேஜில் வந்து லோகேஷ்ன்ற பேரே மறந்துட்டாங்க எல்லாருமே. என்னை வந்து பாப்பு கூப்பிடுவாங்க, பாப்பி கூப்பிடுவாங்க, பாப்பாடி கூப்பிடுவாங்க. ஜூனியர்ஸ்லாம் பாப்பினான்னுவாங்க. ஒரு மாதிரி அது நல்லா ஜாலியாக இருந்தது. அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ அண்ணான்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, என்ன பாப்புன்னு கூப்பிட்டா கூட ஓகே. இப்போ நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடணும் அவசியம் இல்லை, பாப்புன்னு கூப்பிடு, பாப்பாடின்னு கூப்பிடு. அதுவே எனக்கு மரியாதை தர மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ உங்களை பாப்னு கூப்பிடலாம். கூப்பிடலாம், ஜாலியாக நல்லா இருக்கு, அந்த பேர் நல்லா இருக்கு. அதனால தான் வச்சேன். அதனால் எனக்கு அந்த லொக்கேஷன்ற பேர் என் கிளாஸ் பசங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய பேருக்கு வந்து என்னை காமிச்சா பாப்பாடி தெரியுமா, பாப் தானே தெரியுதுன்னு சொன்னால் என் பேர் லோகேஷ்ன்றது நிறைய பேருக்கு வந்து மறந்துட்டானுங்க ஃபைனல் இயர் டைமுக்குள்ளெல்லாம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பாப்பாடின்ற பேர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் எனக்கு மீடியா உள்ள வரும்போதும் எல்லாருமே ஒரு பேர் மாற்றின்னு வரலாம். சிவாஜி ராவ் எப்படி ரஜினியாக மாறினார், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும்ல சினிமாவுக்கு வரும்போது. அதனால் நான் வந்து இந்த பாப்பாடின்ற பேரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன். சூப்பர்ண்ணா. அண்ணா சொல்லக்கூடாது. சூப்பர் பாப். வெரி குட். ஓகேங்களா? ஓகே பாப், நீங்கள் சொல்லுங்கள், மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? எதனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இது வந்து பை ஆக்சிடென்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். இது நடக்கும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆன் ஸ்க்ரீன் வருவேன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா கல்ச்சுரல்ஸ் காலேஜ் டைமில் வந்து கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம். ஓ, காலேஜ்லேருந்தேவா? ஆமாம், அங்கே தான் ஆரம்பிச்சதே. இது ஸ்கூல்லேருந்தே பண்ணியிருக்கேன் நான். சூப்பர். ஆனால் ஸ்கூலில் பண்ணும்போது வந்து அதோட இம்பேக்ட் பெருசாக தெரியல, சின்ன வயசுன்றதுனால. காலேஜ் படிக்கும் போது நிறைய கேர்ள்ஸ் காலேஜ்லாம் போய் பண்ணுவோம். சென்னையில் பெரிய காலேஜாக இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்லையுமே போய் பண்ணும்போது பயங்கரமாக கிளாப்ஸ்லாம் தட்டுவாங்களா, அந்த அப்ளாஸ்லாம் வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் நான். அதுக்கு ஒரு மாதிரி போதை மாதிரி இருந்தது அந்த அப்ளாஸ். ஸோ இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அடிக்ஷனுக்கு இதாகி தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். கல்ச்சுரல்ஸ்லாம் பயங்கர எஃபர்ட் போட ஆரம்பித்தேன். ஹெவியாக படிக்கிறத டோட்டலாக விட்டுட்டு ஃபுல்லாக கல்ச்சுரல்ஸ்லேயே இருந்தேன். அந்த ஆடியன்ஸை நிறைய சேர்க்கணுன்ற ஒரு அடிக்ட் ஆகி நிறைய அதை பண்ண ஆரம்பித்து தான் சரி நமக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. 4 பேர் இப்போது ஸ்டேஜ்லேருந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோ சூப்பராக. இப்போ எப்படி நம்ம ஒரு படம் பண்ணிட்டு வந்தால் நான் அந்த படம் பார்த்து நான் செம்மையாக தான் சொல்லுவாங்களே, அதை வந்து நான் காலேஜ் டைமே நான் ஃபீல் பண்ணிட்டேன். இந்த கல்ச்சுரல்ஸில் இந்த சூப்பராக பண்ணிங்க, இப்படி செம்மையாக பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே போதையாக செம்மையாக இருக்கும். நம்ம ஜெயிக்கிறத விட அந்த பாராட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்களே காலேஜில் நிறைய கல்ச்சுரலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருந்திருக்கா? இருந்தாங்க, நிறைய கேர்ள் ஃபேன்ஸாக இருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்க, அவங்க எக்ஸாக மாறினாங்க. லைஃப்பில் இப்படி நிறைய நடந்து போயிடுச்சு. அப்போது உங்கள் காலேஜ் கல்ச்சுரலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ உங்களுக்கு வந்த பெஸ்ட் அப்ரிசியேஷன் என்ன? யாராச்சும் ஒருத்தர் வந்து பா நீ சூப்பராக பண்ணுறப்பா, என்னப்பா பர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் மறக்க முடியாததுன்னா ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது என் சீனியர்ஸ்லாம் எனக்கே தெரியாமல் என்னோடய பேரை வந்து ஒரு கல்ச்சுரல்ஸில் கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ரெஷர்ஸ் டே மாதிரி ஒன்று நடத்துவாங்க காலேஜ்லலாம். ஃபஸ்ட் இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, என்ஜாய் பண்ணணுன்ட்டு ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி வைப்பாங்க. அதில் வந்து என் சீனியர்ஸ் எனக்கே தெரியாமல் பேர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து மாக்கா பண்ணாவும் ஆதவன் அண்ணாவும் ஜட்ஜாக வராங்க. சூப்பர். எனக்கு ஏற விருப்பமே இல்லை. சரி ஏற்றிட்டாங்க, வேறு வலுக்கட்டாயமாக ஏற்றிட்டாங்க. நானும் ஏதோ பண்ணி ஏமாற்றி ஒரு 5 ரவுண்டு, அதில் 5 ரவுண்டு வரைக்கும் வந்துட்டேன், ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வந்துட்டேன். அதை பார்த்து மாக்கா பண்ண வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். இந்த பையன் செம்மையாக பண்ணுறான்னு சரி சொல்லிட்டு போகாமல் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா கால் பண்ணி இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் ஜூனியர் போகுது, நான் வந்து மைனர் கெட்டப் போடுறேன் ஒரு எபிசோடில்,
என் கூட நீ வந்து மைனர் குஞ்சு மாதிரி வந்து கொடை பிடிக்கணும் ஒரு எபிசோடு வரையாப்பான்னு கேட்டார். ஆ சரி நான் வரேன்னான்னு சொன்னேன். அதுதான் வந்து இது அன்எக்ஸ்பெக்டடில் எனக்கு கண்டிப்பா தெரியாமல் பேரை கூத்தாங்க. அங்கே பண்ணப்போ பாராட்டினாரு. அதெல்லாம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறமா டிவிலையும் அதான் ஃபஸ்ட் டைம் என்னோட அப்பியரன்ஸ் அதுதான். அப்படிங்களா? ஆமாம், அதில் போய் பண்ணேன். அதில் கலாய்ச்சேன். அதை பார்த்துட்டு நீயா நானால கலாய்க்கிற டாபிக் ஒரு வாரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போலாம் இந்த ஃபோனு இந்த மாதிரி ஸ்பீடாக இல்லை கல்ச்சரு. ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு அது எல்லாமே காலேஜ் தான் கொடுத்தது. எனக்கு இந்த பையனை எங்கே பிடிச்சிங்கன்னா இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மூலியமாக வந்தால் என்னை கூப்பிடுவாங்களே. பரவாயில்ல. இது நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காம இருந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு அது அதான் கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நானும் தேடி போகல. பட் நமக்கு திறமை இருந்தால் தேடி வரும்ன்றது உண்மை. கண்டிப்பா அது உண்மைதானா? ஆமாம், உண்மைதான். உண்மைதான். நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கான ஒரு விஷயம் தேடி வருதுன்னா அது பெரிய விஷயம். நம்ம அதுக்கு தகுதியாக இருந்தோம்னா அது நமக்கு வந்து தேடி வரும். நீ அதை பற்றி எதிர்பார்க்கவே வேணாம். நீ உன் வேலையை பார்த்துனே இருந்தால் போதும், திடுக்குன்னு வரும். கண்டிப்பா. ஆனால் வரப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டுறக்கூடாது. அது கன்ஃபார்ம். அதை நம்ம விட்டோம்னா அப்போ நம்ம லூசர் ஆகிடுவோம். ஸோ வர எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நீ வந்து உன் பெஸ்ட்டை கொடுக்கலனாலும் அதை அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அதை யூஸ் பண்ணாலே போதும். அது மூலியமாக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ இந்த இன்டர்வியூ கூட ஒன்று வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை போட்டிருக்கலாம். மேபி சொல்கிறேன், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். சரி சரி. ஆனால் உன்னை கூப்பிட்டாங்க, நீ வந்து இல்லை வேணாம், அவன் லோகேஷ்லாம் ஒரு ஆள், வேறு யாருனா பெரிய ஆள் இருந்தால் சொல்கிறேன் அப்படிதான் இருக்கும். நீ மூஞ்சி உடனே மாற்ற விடாது. சரி ஓகே. ஸோ இவன்லாம் ஒரு ஆள், இவனை இன்டர்வியூ எடுக்கணுமா, இன்னும் வேறு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் கூப்பிடுங்க நான் வரேன்னு நீ சொல்லியிருந்தேன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு நீ டிசர்வ்டாக இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ இது மூலியமாக இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். திருக்கு நாளைக்கு வந்து ஒரு பெரிய அவார்ட் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுமான்னு கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கா கேட்கும் போது? நல்லா இருக்கு. பட் நீ அதை எதிர்பார்க்காத, நீ உன் வேலையை பார்த்துனே அது நடக்கும். பரவாயில்ல. பேர்ட்ஸ்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் சரி ஓகே, லைட்டாக மொக்க பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், நடக்கும். நம்ம திறமைசாலியாக இருந்தால் அது வரும்ன்ற. ஓகே பாப். இன்னொரு கொஸ்டின். ஆ இப்போ நீங்கள் மீடியாக்குள்ளே வரணும்னு இருந்தீங்களா? நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை யாராச்சும் ஒரு நபரோ இல்லை ஏதாவது ஒரு தருணமோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சா? கரெக்டாக சொன்னீங்க. ரெண்டுமே ஆச்சு. நான் மீடியாவில் அதான் நான் சொன்னல, ஆன் ஸ்க்ரீன் என்னோடய ஐடியாவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று வந்து நம்ம வந்து நல்லா பேசுகிறோம், நல்லா பண்ணோன்னு எனக்கு தெரியும். எனக்கு எனக்குள்ளே கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னால் என்டர்டெயின் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் ஒரு டிவி முன்னாடி வரதுனா நம்ம எப்படி நல்லா இல்லையே, நம்ம உருவமாகவும் இல்லை ஒரு கலரும் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸில் இருந்தேன் நான். நம்மலாம் எப்படி நம்மளை ரசிப்பாங்க, ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆர்ஜே ஆகிடலாம். நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீன் வராமல் ஆர்ஜேனா பேசினா மட்டும் போதும், நம்ம அப்படி என்டர்டெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஆடிஷன் போனோம் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து என் கூட சத்துன்னு சொல்லிட்டு என் காலேஜ் சீனியர், என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அவர் சீனியராக இருந்தாலும் ஃப்ரெண்டு. அவர் தான் நான் அந்த மீடியாவில் வரத்துக்கு மெயின் ரீசன். நான் வந்து என்னோடய எஃபர்ட் 100%னா அவரோட எஃபர்ட் 150%. என்னை விட அதிகமாக என் லைஃப்பில் அவர் எஃபர்ட் போட்டிருக்கார். ஸோ சத்துக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே. அந்த ஒரு பர்சன் கேட்டிங்களே, அந்த ஒரு பர்சன் வந்து மெயின் பர்சன் சத்து. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. பட் இனிஷியல் வந்து இதுக்கு வந்து சத்து தான். ஏன்னா அவர் பண்ணலன்னா நான் இந்த கல்ச்சுரல்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன், மீடியாவில் வந்திருக்க மாட்டேன், இப்படி ஆகிருக்க மாட்டேன், இன்டர்வியூக்கு வந்திருக்க மாட்டேன், நீ என்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். இப்படி நிறைய நடந்திருக்காது. இதெல்லாம் நடந்தது காரணம் சத்துன்ற ஒரு நபர் தான். இப்போ என்னென்னா இண்டஸ்ட்ரியில் கொமீடியனுக்குன்னு ஒரு பெரிய டிமாண்டே இருக்குது. இப்போது நம்மளோட நேரத்தில் வந்து இண்டஸ்ட்ரியில் கொமீடியனுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. ஆனால் வடிவேல் சார், விவேக் சார், சந்தானம் சார் இவங்களுக்கெல்லாம் அப்புறம் பெரிய அளவில் கொமீடியன்ஸ் யாரும் இப்போது இண்டஸ்ட்ரியில் இல்லை. நீங்கள் யோகி பாபு அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, சூரிய அண்ணான்னு இருந்தார், அவர் ஹீரோ ஆகிட்டார். இப்போ எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்களையா? இப்போ எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போனதுனால இது வந்து எப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான். இப்போ நீ ஒரு ரவுண்டு நீ சுற்றுவ, அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு போயிடணும். நீயே சுற்றினே இருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து கவுண்டமணி சார், செந்தில் சார், அவங்க 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட கேப் வந்தவொடனே அவங்க கொஞ்சம் கேப் விட்டாங்க. அந்த டைமில் வடிவேல் சார், விவேக் சார் 2 பேருமே ஒரே டைம் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க 2 பேர் கேப் கிடச்சப்போ தான் இவர் உள்ளே வந்தார், சந்தானம் சார். ஸோ ஒருத்தருங்க வந்து நல்லா போயினே இருப்பாங்க, அவங்க ஒரு கேப் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த கேப் ஃபில் பண்ணுற ஆள் தான் அடுத்த ஒரு நல்ல உண்மை டேலண்ட்டாக இருந்தால் அடுத்த காமெடினா வருவாங்க. ஸோ அப்படி சந்தானம் சார் அவர் வந்து படம்லாம் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு கேப் கிரியேட் ஆச்சு. நீ கேட்ட மாதிரி காமெடியன்ஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அது ஹீரோஸ்க்கும் வரும், ஹீரோயின்ஸ்க்கும் வரும். காமெடியன்ஸ்க்குன்னு மட்டும் நம்ம கிளியராக தெரியும். ஏன்னா காமெடியன்ஸை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்ப்பாங்க. ஹீரோயினை வந்து கொஞ்சம் மேலே வச்சு அப்பா
சமப்பானே பார்ப்போம். ஆனால் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம ஃபேமிலி ஆளாகவே பார்ப்பாங்க. ஒரு கேப் கிரியேட் ஆனவன உடனே வந்து யோசிப்பாங்கன்னா, இந்த ரொம்ப நாளாக ஒரு வரலையா படத்தில், ரொம்ப நாளாக ஒரு டிவியில் வரலன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே ஏன் யோசிக்கிறோன்னு தெரியாதானே ஆட்டோமேட்டிக்காக யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு ஹீரோவால் இப்போது எல்லா வகையான எமோஷன்ஸையும் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு கொமேடியனால் மட்டும்தான் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களோ இல்லைனா ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களோ மனசை விட்டு சிரிக்கிற அளவுக்கு செய்ய முடியும். அப்போ அவங்களுக்கு தானே அதிகமான டிமாண்ட் இருக்கும். ஜனங்களும் அந்த அவங்க கேப் தானே கிடைக்கும் அதிகமாக போது பற்றோட தான் இருப்பாங்க. இன்னொருத்தர் வருவாங்கன்ற. இப்போ யோகி பாபு அண்ணா வந்தார், சூரிய அண்ணா வந்தார். இப்போ அவர் வந்து ஹீரோவாக அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். யோகி பாபு அண்ணாவும் சில படங்கள் ஹீரோவாக பண்ணார். அதே மாதிரி நிறைய படங்கள் இப்போ அவர் ஹீரோவாக பண்ணார்னா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸை மறுபடியும் ஒருத்தவங்க ஃபில் பண்ணுவோம். அப்படியே ஒருத்தருக்காக திறமை இருக்கவங்க ஒருத்தராக வருவாங்க. அந்த வகையில் என்னைக்காவது நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது ஒரு நல்ல ஒரு படம் தான், ஒரு படத்தில் அவன் நல்லா காமெடி பண்ணிட்டாமான்னு சொல்லி ப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்தடுத்த படத்தில் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் அப்போ ஃபில் ஆகும். அந்த டைமிங் தான் மேட்ரு. சூப்பர். இப்போது முக்கியமான ஒரு கேள்வி பார்ப்போம். என்னென்னா மொக்கை ஆஃப் த டே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே என் மைண்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ஏன்னா மொக்கை ஆஃப் த டே வந்து என்னோட சைல்டுஹுட்டோட பெஸ்ட் மெமரிஸ். நீ சைல்டுஹுட்னா ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க எங்களை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு, ஒரு சில வருடங்கள் சரி அப்படியே வச்சுக்கலாம். அது வந்து நம்ம அப்போல்லாம் வீட்டில் டிவி தானே, ஃபோன்லாம் அப்போ இருக்காது. டிவினா ஆதித்யா சேனல்லாம் மொக்கை ஆஃப் த டே, அதுக்கப்புறம் இன்னும் சில காமெடி ஷோஸ். அதனால் அந்த ஷோ பற்றி கொஞ்சம் பேசலாமா? அந்த ஷோ தான் எங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்த ஷோ. அது சேனலில் வசந்த் சார், ஜாலி வசந்த் சார்னு இருக்கார். அவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் அப்ரூவ் பண்ணி இந்த ஷோ வந்து நாங்கள் வந்து அந்த ஷோ வந்து அதுவும் ஒரு மிராக்கிள் எங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக. நானும் கோபி இருக்கான் பாரு என் கூட, அவரும் எனக்கு சீனியர். ஆனால் என் ஆப்போனண்ட் காலேஜ் கல்ச்சுரல்ஸில். நாங்கள் இந்த காலேஜ்னால் அவர் வந்து எங்களுக்கு ஆப்போனண்ட். அப்படியே டைரக்ட் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. நாங்கள் டிஜே வைஷ்ணவா, அவர் வந்து குருநானக். இந்த 2 காலேஜுக்குமே வந்து கல்ச்சுரல்ஸ் ரீதியாக ரொம்ப வருஷமாக ஒரு வார் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர். அப்போ வந்து நாங்கள் ஒரு 2 அதாவது இப்போது 2000 நீ எப்போ குழந்தையா இருந்தா தெரில, நான் எப்போ குழந்தையா இருந்தேன் நானே சொல்கிறேன். 2013 எப்பயோ நாங்கள் எடுத்து கொடுத்தோம். 2013 எண்டில் மார்க் ஷூட் ஒன்று எடுத்து தரேன். இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம். இவன் வந்து மொக்க ஜோக் சொல்லுவான், நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 எபிசோடு வந்து சின்னதாக எடுத்து தரோம். 2.5 நிமிஷத்துக்கு எடுத்து கொடுத்தோம். அப்படியே பார்த்துட்டு வச்சிட்டாங்க, எடுத்துக்கல. சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. அப்புறம் வேறு வேலைலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆதித்யாவில் காமெடிக்கு நாங்கள் லைவ் அது இதுன்னு போயிட்டே இருக்குது. அப்புறமா தான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா திடுக்குன்னு வந்து பழைய ஷோஸ்லாம், ரெக்கார்ட் பண்ண ஷோஸ்லாம் காட்டுங்க, ஏன்னா அவங்க புதுசாக லான்ச் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. அந்த திடுக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தாருன்னா பழைய ஃபைல்ஸ்லாம் எடுங்க, நெத்து திடுக்குன்னு ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பழைய ஃபைல்ஸ்லாம் எடுங்கடான்னு சொல்லிட்டு பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்து, அப்படி பார்த்து இந்த 2 பேர் பண்ணுறது சிம்பிளாகவும் இருக்குது, செலவும் இல்லை, இதில் மொக்கையாகவும் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி இந்த ஷோ ஓகே பண்ணுறதுன்னு சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை பண்ணதே மறந்துட்டோம். முதல்ல சொன்ன மாதிரி தான், நமக்கு வரணும்னு இருந்தால் தேடி வரும், கண்டிப்பாக வரும். 2 வருஷத்துக்கு ஆச்சு வந்தது. நாங்கள் அப்புறம் அதை பண்ண ஆரம்பித்தோம். அதில் சின்ன சின்ன விஷயம்லாம் ட்ரிம் பண்ணி அது எப்படி எதனால் பயங்கர ஹிட் ஆச்சுன்னா, வயசானவங்களுக்கும் பிடிக்கும், ஃபேமிலிக்கும் பிடிக்கும். மெயினாக குழந்தைங்க, அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு பிடிச்சிச்சு. அதுதான் ஹிட். இப்போ சின்ன பசங்க வந்து அப்போ பார்த்துருப்பான். நீயே எக்ஸாம்பிள் நீயே வச்சுக்கோ. நானும் பார்த்தேன். நீ சின்ன வயசில் பார்த்தா, இப்போ நீ வந்து உன்னோட 50-60 வயசு வரைக்கும் எங்கள் 2 பேர் ஞாபகம் வச்சுப்பேன். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பேன். அதனால் சின்ன வயசு ஆடியன்ஸை புஷ்டோன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கும். அது ஒரு லக்கு. அது எல்லாருக்கும் அந்த மேஜிக் நடக்காது. இப்போது தளபதிக்கு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து அவருக்கு வந்து குழந்தைங்க ஃபேன்ஸ் அதிகம். ஸோ அடுத்து ஒரு 50-60 இயர்ஸுக்கு வந்து ஈஸியாக அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாராகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா குழந்தைங்க ஃபேன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஒரு அந்த ஏதோ ஒரு வீடியோவில் பிடிச்சிட்டாரு, அவர் குழந்தைங்களாம் பிடிச்சிட்டாருன்னு தளபதியாக சொல்லியிருப்பார் சிவகார்த்திகேயன் அண்ணாவை. கண்டிப்பாக. ஏன்னா அது உண்மை. குழந்தைங்களை நம்ம பிடிச்சோன்னா உனக்கு வந்து உன்னோட அந்த லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும், அந்த ஃபேமோட ஸ்பேன் அதிகமாக இருக்கும். அப்படி தான் இந்த மொக்கையாவது டே எங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்தது. அது மூலியமாக தான் நாங்கள் வந்து ஆளானோம், படங்கள் பண்ணோம், எல்லாமே அது மூலியமாக தான் நடந்தது. சூப்பர். அப்புறம் பாப், அந்த மொக்கை ஆஃப் த டே ஷோவில் உங்களுக்கும் கோபி அண்ணாக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? நீங்கள் உங்களோட டுவோ எப்படி இருந்துச்சு?
அது நேச்சுரலாகவே நாங்கள் 2 பேருமே அப்படி தான் நேச்சுரலாகவே. இப்போ நீங்கள் அங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அவன் பேசுகிறான் எதனா லூஸ் மாதிரி பேசுவான், என்கிட்ட அடி வாங்குவான்ல, ஆமா, இதே தான் இப்போ இங்கே இருந்தாலும் அதே தான் நடக்கும். அவர் உங்ககிட்ட அடி வாங்குறதுக்காகவே பாதி நேரம் நான் சிரிச்சிருக்கேன். அதான் சிலர் அது எப்படின்னா 2 ஆடியன்ஸாக பிரிச்சுப்போம். ஆ, ஒன்று வந்து அவன் சொன்ன ஜோக்குக்கு சிரிப்பாங்க. ஜோக்காக. அந்த ஜோக்கை கேட்டேன்னா ஐயோ அவனை அடிக்கணும் போல இருக்கேன்னு தோணும். அந்த ஜோக் கேட்டு வெறியாவான். அப்போ நம்ம அடிக்கும் போது அதுக்கு சிரிக்கிற ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆனாங்க. அவன் லைவாகவும் அப்படி தான் இருப்பான். எதாவது பண்ணினே இருப்போம், இருக்குன்னு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவான், என்கிட்ட அடி வாங்குவான். நேச்சுரலாகவே அதில் வந்து நாங்கள் ஆக்டே பண்ணியிருக்க மாட்டோம். நீ பார்த்தனா எங்குமே வந்து எந்த டைலாக்குமே ப்ரிப்பேர்டு கிடையாது, அதில் ஸ்கிரிப்ட் கிடையாது எதுக்குமே. அதை நாங்கள் பண்ண அப்படியே 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நின்னுட்டு ஒரு ஜோக் சொல்லிட்டு அடி வாங்குற மாதிரி. அது மொத்தம் நாங்கள் 250 எபிசோடு மேலே ரெண்டு செக்மெண்ட்டாக பண்ணுறோம். மொத்தம் 500 எபிசோடு. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து மொக்கே ஆஃப் தி டேன்னு பண்ணது 250. அப்புறம் அடடேன்னு ஒன்று பண்ணோம் கொஞ்சம் கேப் விட்டு, அது ஒரு 200 எபிசோடு மேலே பண்ணோம். மொத்தம் ஒரு 400 மேலே பண்ணியிருக்கோம். அது எதுவுமே வந்து இது வரைக்கும் ஸ்கிரிப்டடே கிடையாது. Scripted இல்லையா? எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. என்ன தெரியுமா பேசிப்போம், ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஒரு ஜோக்கு, ம், அந்த ஜோக்குக்கு நான் அவனுக்கு லீடு கொடுக்கணும். ஏன்டா லேட்டு, என்னடா ஆச்சுன்னு கேட்பேன். ஆமா, இல்லைன்னா அழுதுனே வரும், ஏன்டா அழுகுறேன்னு ஆமா. கேட்பேன். இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு 10 ரூபா பூரி கொடுன்னு கேட்டேன், அதுக்கு பேசிட்டான். அதுக்கு ஏன்டா ஆச்சான், இல்லை 10 ரூபாய்க்கு பூரி கொடுன்னு சொன்னோன்னே ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவான். ஆ, அது ஒன்று போவோம். அதுக்கப்புறம் வேறு எதனா லீடு கொடுக்கணும். இப்போ கல்யாணத்தை வச்சு ஒரு ஜோக் சொல்கிறேன்னு சொல்லுவான். ம், அப்போ நான் கல்யாணம்னு வேர்டு மட்டும் கொடுக்கணும் அவனுக்கு. இது மட்டும் பேசிக்குவோம் கல்யாணம்னு சொல்லிட்டு. அந்த அந்த அடித்து முடிச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லி நான் வர கல்யாணத்துக்கு போகணும் டைம் ஆகுறான்னு என்ன சொன்னேன் கல்யாணம்மா, கல்யாணம் தான் ஞாபகம் வருது அடேன்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கு சொல்லுவான். இந்த விஷயம் மட்டும் பேசி போயிருந்தாங்க. அவனுக்கு என்னென்ன லீடு கொடுக்கணும் மட்டும் பேசிப்பேன். ஃபஸ்ட்டு வந்தோன்னா நான் ஏன்டா லேட்டுன்னு கேட்கணும். 2வது வந்து அந்த கல்யாணம் இல்லை சாப்பாடு பசிக்குது ஏதாவது ஒன்று இந்த மாதிரி லீடு கொடுத்தா அவன் ஜோக் சொல்லிடுவான். அப்புறம் இந்த ஊருக்குள்ள வந்து சிங்கம் வந்துருச்சு, அது எந்த ஊரு, சிங்கப்பூர், இந்த மாதிரி காமெடிலாம், அனிமல் அதை வந்து காடு இல்லை அனிமல்ஸ்ன்னு சொல்லணும். இந்த மாதிரிலாம் நீங்க லீட் எடுத்து கொடுப்பீங்க. ஆமா, நான் லீடு எடுத்து கொடுத்தா அவன் வந்து அதை பிடிச்சி நான் அந்த ஜோக் எடுத்துன்னு போய் சொல்லி முடிப்பான். அவன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவனை கல்லாச்சி அடிப்பேன்ல, அது வந்து நேச்சுரல் அங்கே நடக்கிறது தான். ஓகே, அது ஸ்கிரிப்டடே கிடையாது. இந்த ஜோக் வந்து அவன் தான் யோசிப்பான். நாங்கள் சொன்ன அந்த ஷோஸில் இருக்க 400 எபிசோடு ஜோக்குமே அவன் யோசிச்சது தான். 1-2 மட்டும் யாருன்னா பப்ளிக்ல இது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ம், ஆஃபீஸில் சேனல்லே எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சித்தார்த் காமெடி சொல்லுங்க, இப்படி ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி ஆமா, ஏதாச்சும் அந்த lead அந்த ஷோ கொடுப்பாங்க. டைரக்ட் பண்ணவர் சித்தார்த் சார் சித்தார்த்னு. ம், அவர் வந்து ரொம்ப எங்களோட பயங்கர இன்ட்ரெஸ்ட், அவருக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார் எங்கள் காமெடியை. சூப்பர். திருக்கு நைட்டு ஃபோன் பண்ணி இந்த பூட்டு வச்சு எதனா ஒன்று காமெடி பண்ணலாமா அப்படின்னுவாரு. கதவை மூட்டு போன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்களா எப்பவுமே கேட்டை மூட்டு போங்க கேட்டை மூட்டு போங்க, ஆமா, ஆமா. அது மாதிரி சின்ன சின்ன வேர்ட்லாம் சொல்லுவார். அவன் அதை வச்சு அவன் வந்து ஜோக் எழுதுவான். ஆனா பாப், இப்போ இவ்ளோ சூப்பரா போயிட்டு இருந்த ஒரு ஷோ எதனால டிவில ஒரு பீரியடுக்கு அப்புறம் டெலிகாஸ்ட் ஆகாம நின்று போச்சு? அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ரவுண்டு தான்மா. ஒரு ரொம்ப நாள் போனால் ஒரு விஷயம் போர் வச்சிடும். நல்லா இருக்கும் போதே நிறுத்திட்டேன்னா இப்போ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவல, ஐயோ நல்லா இருந்ததுப்பா நிறுத்திட்டாங்களேப்பான்னு. அப்படி போயிட்டா ஹாப்பி. என்னடா இவனும் வெறுப்பேற்றுறான் எப்படா நிறுத்துவானுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஆகிடக்கூடாதுல்ல. அதனால் சேனலில் வந்து நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் வேறு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்டான்னு சொல்லிட்டு அந்த ஷோவை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு இன்னும் 2-3 விஷயங்கள் ட்ரை பண்ணோம். பட் அது வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஆனால் வேறு விஷயம் ட்ரை பண்ணி ஆகணும்ல புதுசாக. அதுக்காக அதை கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி தான் எடுத்தோம் நாங்கள். அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஓகே. நானும் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன், அவனும் படங்கள் பண்ண ஆரம்பித்தான். அப்படியே பிஸியாகி அப்படி போய் அப்புறமா சேனல்லாம் மாறி அப்படி நிறைய கொலாப்ஸ் ஆகி அந்த ஷோ மொக்கே ஆஃப் தி டே அப்படியே ஒரு வெற்றிகரமாக போயிருந்த ஒரு ஷோ அப்படியே வெற்றியோடவே நின்றுச்சு. ஆனால் நீங்கள் எப்போவாது நினச்சிருக்கீங்களா மொக்கே ஆஃப் தி டே ஷோவை சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து வெளியிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எப்போவாது யோசிச்சிருக்காங்க? ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன ரீல் ஆர் என்ன கண்டென்ட் போட்டாலும் அது ரொம்ப வேகமாகவே எல்லாரையும் ரீச் பண்ணிடுது. ஸோ நீங்கள் எப்போவாது நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நம்மளோட ஷோவை மொக்கே ஆஃப் தி டேவை திரும்ப நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டாக போடலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நினச்சிருக்கோம் நிறைய வாட்டி. இப்போ எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறோம். நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட நானும் கோபி பேசணும். ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம 2 பேர் அடடே பண்ணலாம், திரும்பி சூப்பர் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜோக் மட்டும் பண்ணலாம். நான் கோபி அந்த சத்துன்னு ஒருத்தன் சொன்ன தெரியுமா, அந்த சத்து கேரக்டர் தான் கோபிக்கும் லைஃப் கொடுத்தவன். எங்கள் 2 பேருக்குமே நாங்கள் 3 பேர் தான் எப்பவுமே ஒன்றா இருப்போம். ஸோ 3 பேர் சேர்ந்து இதை பண்ணலாம், அப்படியே விளாக் மாதிரியும் பண்ணலாம், அப்படியே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்டா நம்ம பண்ணலான்டான்னு சொல்லி அவன் பேசினான். ஸோ கூடிய சீக்கிரமாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மொக்கே ஆஃப் தி டே அடடே வந்து யூடியூப் சேனல் வழியாக நீ கேட்டாமல் சோஷியல் மீடியா வழியாக வந்து பண்ணுவோம்.
என்ஜாய் பண்ணுவீங்க. சீக்கிரமா பண்ணுங்க. ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும். சீக்கிரமா நடக்கும். அவர் கொஞ்சம் கோட்டு படத்துல பிஸியா இருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ஓகேங்களா? என் சார்பா சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு கேள்வி. இப்போ நீங்க நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய மூவிஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உங்கள் கூட நடிச்சிருப்பாங்க இல்லையா சேர்ந்து, ஒரு கொமீடியனோ இல்லை உங்கள் கூட ஷோ பண்ணவங்களோ, அதில் உங்களுக்கு பெஸ்ட்டு பேர் இவங்க தான்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சது யார்? ஆப்வியஸ்லி கோபி தான் சொல்லணும். எதிர்பார்த்த பதில் தான். இது ஆக்சுவலா கோபி தான். பட் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா வினோத் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். வினோத் பாபு. ஆமா, விஜய் டிவில இந்த தென்றல் வந்து என்னை தொடும் அந்த சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா. ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆதித்யால நானும் அவரை வந்து மச்சி ரெடியான்னு சொல்லிட்டு லைவ் ஷோ பண்ணியிருக்கோம். நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நான் அவர் கூட தான் பண்ணுவேன். ஒரு பார்ட்னராக வந்து அவர் கூட எனக்கு பயங்கரமாக சிங்க் ஆகும். ம். இவன் கூட வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு, ட்ரெண்ட் ஆச்சு, எல்லாம் ஓகே, இவனை பிடிக்கும். பட் அந்த வினோத் பாபுன்ற கேரக்டரும் வந்து எனக்கு வந்து பிடிக்கும். அவர் கூட வந்து ரீச் எனக்கு பெருசாக கிடைக்கலனாலும் அந்த காம்போ எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னு அவர் தெரிஞ்சு அந்த காமெடிக்கு லீட் அவர் கொடுப்பாரு. கோபி பண்ணுற விஷயங்களே தான். பட் ஓகே அவர் ஓகே. வந்து மொக்க ஜோக் பேட்டர்ன் இல்லாமல் அவரும் கொஞ்சம் ஜென்டில்மேன் காமெடி தான் பண்ணுவார். நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கும் கோபி அண்ணாக்கும் இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி உங்களுக்கும் வினோத் வினோத் பாபுக்கும் பாபுக்கும் ஒரு அழகான ஒரு ஆமா, கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு. அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ ஹீரோ ஆயிட்டான் அந்தாலே. சூப்பர். இப்பயோ டச்சில் தான் இருக்கும். நல்ல மனுஷன், நல்லா முன்னேறிட்டு இருக்கார், நல்லா வருவார். ஓகே பாப். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களோட இத்தனை வருஷம் மீடியா ஜேர்னியில் உங்களோட பெஸ்ட் மெமரிஸ் எது? ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் மொமெண்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு மொமெண்ட் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு, அது எதுன்னு சொல்லுவீங்க? மீடியானா சேனல்ஸ் மட்டுமா இல்லை மூவிஸுமா? மூவிஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ண ஷோஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே இந்த ஒரு மெமரி என்னால் மறக்க முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு மொமெண்ட் எது? அது வந்து பெஸ்ட்டாக மறக்கவே முடியாது. நான் நிறைய இடத்துல சொல்லி சந்தோஷப்பட்டதுன்னா நானும் ரவுடி தான் படம் பண்ணது தான். சூப்பர். அந்த அந்த படத்தில் நான் என்ன சீன் பண்ணேன்னு தெரியும்ல, உட்காந்து தெரியாமல் இருக்குமா? அதான் மேபி தெரியாதவங்களாம் அதில் வந்து அவரை பார்த்தா பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவார். இப்படி உட்காந்து முறைச்சிட்டே இருப்பேன். அது நான் தான். அந்த சீன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஆடிஷன்லாம் போயிருந்தேன். ஆக்சுவலாக அந்த கதையை ஃபஸ்ட்னு சொல்கிறேன் உனக்கு. ஆ. ஒரு ஆடிஷன் போயிருந்தேன் தனுஷ் சரோட ஆஃபீஸில். நிறைய பேர் போவாங்க. அப்போலாம் வந்து இந்த ஃபோட்டோ இப்போ மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் பெரிய ஆளாயிட்டு அப்படிலாம் செலக்ட் ஆக முடியாது. ஃபோட்டோலாம் ஷூட் எடுத்துன்னு போயிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு அதுக்கப்புறமா வேணும்னா அவங்க கூப்பிட்டு அந்த ஆடிஷன் எடுப்பாங்க. ஆஃபீஸ் ஆர் ஸ்டுடியோஸ்க்கு போயிட்டு ஆமா, நம்மளோட ஃபோட்டோஸை ஆமா. கொடுக்கணும். அந்த மாதிரியான கல்ச்சர் இருந்தது அப்போ. ஓகே. அப்படி போய் பண்ணப்போ என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் ஆடிஷன் பண்ணது வந்து இந்த மார்க்கெட்டில் ஹைட்டாக ஒருத்தர் வருவார். அவர் அடின்னு சொல்லுவாங்க நயன்தாரா. ஆமா, பல்கா ஒருத்தர் வருவாரு. அவர் பேர் ஆத்மா. அந்த ரோல் தான் நான் ஆடிஷன் பண்ணது. ஹைட்டாக அந்த இது அடி வாங்குறது, இது எங்கே பிடிச்சது, கடலில் பிடிச்சதா இல்லை காவாலா பிடிச்சதுன்னு. ஆமா. அந்த டைலாக்லாம் பேசினா இதே மாதிரி கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ம். இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கிளம்பி போயாச்சு. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸ்லாம் போனோம். வழக்கமாக எல்லா ஆஃபீஸும் இது மாதிரி நிறைய கொடுத்துட்டு வருவோம்ல. ஆமா. அதனால அதை பெருசாக மைண்டில் வச்சுக்கல. அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆதித்யா சேனலில் வந்து நல்லா முக்கியாத்திரே நல்லா போயின்னு வைரலாக ட்ரெண்டிங்காக. அது வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஷூட், வேறு ஷூட்டு, வேறு ஊருக்கு போயிட்டு வந்துருக்கோம். வரும்போது இந்த மாதிரி மேனேஜர் பேசுகிறோம்ப்பா, நானும் ரவுடி தான் படம், நீங்கள் ஆடிஷன் வந்துருந்தீங்கன்னா, ஆமாம் சார் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி உங்களை ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு காலைல பாண்டிச்சேரி வரணும்னு இன்றைக்கி ஈவினிங் சொல்கிறாங்க. சார் நான் சென்னை வரத்துக்கே காலைல ஆகிடுமே சார்னு. இல்லை சார் நாளைக்கு ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க, நான் பேசி சொல்கிறேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் நாளைக்கு நைட் வந்தால் கூட ஓகே, ஆனால் நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடுங்கன்னாங்க. சரின்னு சென்னைக்கு போன உடனே வீட்டுக்கு போயிட்டு பேக்லாம் இன்னும் காஸ்டியூம் கேட்டேன். நார்மலாக ஒரு பனின்னு லுங்கி மாதிரி எதனா எடுத்துவோம், ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துவோங்க, சிம்பிளான காஸ்டியூம். சிம்பிளான ஒரு காஸ்டியூம். அது மாதிரி எடுத்துக்கினேன். ஓகேனா அவங்க கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அங்கே போனோன்னே கேதர் பண்ணிடலாம். போகும்போது பயங்கர ஹாப்பி எனக்கு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் விஜய் சேதுபதி சார் ஹீரோ, நயன்தாரா மேம் இருக்காங்க ஹீரோயின், கேமராமேன் வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ். எனக்கு அந்த ராஜா ராணி படம் பிடிக்கும். ஆமா. அந்த பொடா பொடி கூட அவர் தான் பண்ணாங்க கேமரா. அந்த கேமரா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பெரிய யூனிட்டு அந்த படத்தில் நம்ம பண்ணுறோன்னும் போது பயங்கர ஹாப்பி எனக்கு. அப்பா மாஸ் காட்ட போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக செம்மையாக கலாய்க்க போகிறோம், ஏதோ ஒரு சீன் இருக்குன்னு நினச்சின்னு ஒரு மாதிரி அந்த மாதிரி நினச்சி நான் ஆசையாக போனேன். அங்கே போயிட்டு இப்போது ஒரு மண்டே போல் ரீச் ஆகிட்டேன்னா
2 நாள் வந்து சும்மா தான் அந்த ரூம் நானும் ராகுல் தாத்தாலாம் அந்த படத்துல ஒரு தாத்தா இருப்பார்ல, ஆமா. அந்த ராகுல் தாத்தாவும் தாத்தா. நானும் தான் ரூம்மேட்டு. அவருக்கும் சீன் இல்ல. அவருக்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன சீன்லாம் அந்த மார்க்கெட் சீன்லாம் போயிட்டு வந்துட்டாரு. சரி. எனக்கு அது கூட இல்ல. நான் மட்டும் சும்மா சுத்தின்னு இருந்தேன். ரூம்லயே இந்த 2 நாளு எனக்கு ஷார்ட்டா எடுக்கல. அப்புறமா 3வது நாளு லொகேஷன் கூப்பிட்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு லொகேஷன் போனதுக்கப்புறமா டைரக்டர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி பெட்டி மாரி இருந்தது. அதில உட்காருங்கன்னாரு. உட்காந்தேன். ம். ஏதோ டெஸ்ட் பண்றாங்க நம்மளன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். நீங்க அப்போ ஓகே நம்ம நம்ம வந்து உட்கார போறோம். ஏதோ டயலாக் பேச போறோம் அப்படின்னு ஒரு ஆமா. ஆர்வத்தோட ஏதோ இருந்திருப்பீங்க. சீன் சொல்றாங்க. டயலாக் இருக்குன்னா, ஒரு மாரி மனசுக்குள்ள ஜாலியா ஜாலியா ஓகே. சரி விக்னேஷ் சிவன் உட்காந்தேன். வந்திருப்பாரு அங்க. அவரு ஆமா. ஓகே ரெடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவளோட இருந்திருப்பீங்க. இல்ல ஃபர்ஸ்ட்டு அவர் செட்டப்பே பாருங்க. சீனுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்றாங்க என்ன. ஆ. உட்காருங்கன்னேன். உட்காந்தேன். ம். கழுத்து சாய்ங்கன்னாரு. ஃபர்ஸ்ட் நான் இப்படிக்கா சாச்சு. இப்படினா சரி. இப்படிக்கா சாய்ங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து இப்படிக்கா வரா மாரி தான் சீன் இருக்கு. சரி. இப்படிக்கா சாய்ங்கன்னாரு. என்னத்துக்கு சாயல்லாம் சொல்லுனுக்காரு. சரி சீன் ஏதோ நமக்கு அந்த மாரி வரும் போல இருந்துச்சுன்னு, எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நான் இந்த ரோல் தான் பண்ண போறேனே. சரின்னு சாஞ்சேன். அப்படியே என்ன முறைங்கன்னு சொல்லிட்டு, அவர் ஒரு ஹாஃப் சீட்ல உட்கார மாரி உட்காந்து என் கண்ண பார்த்து நல்லா முறைங்கன்னாரு. அப்படியே முறைச்சுன்னே இருந்தேன். அப்படியே விடாம முறைச்சுன்னே இருங்கன்னாரு. முறைச்சுன்னே இருந்தேன். சூப்பர் ப்ரோன்னாரு. சூப்பர். ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் தான் ஏதோ டயலாக் இருக்கு ஆ. போல இருந்துச்சுன்னு நல்லா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெரஃபிக்கா ஒரு ஆமா. ரவுடி மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயலாக் சொல்ல போறோம். நானும் ரவுடி தான்னும்போது நான் டைட்டில் ரவுடி தானா, அப்போ நமக்கும் ஏதோ ஒரு ரவுடி தான் நம்மளும் முறைக்கிறோம். அதுக்கப்புறமா ஏதோ ஒண்ணு இருக்கு நானும் போல ரவுடி இருந்துச்சு. தான்ப்பா அப்படின்னு நீங்க ஏதோ சொல்ல போறீங்க. அப்படிலாம் நினைச்சு தான் காஸ்டியூம் போட்டுற சொல்லுங்கன்னு சொன்னாரு. ம். நான் எடுத்துன்னு வந்ததெல்லாம் காமிச்சா, இருக்கிறதுலே கேவலமான ஒரு பனியனு. இத எடுத்துக்கோங்க. இத கொஞ்சம் லைட்டாங்க கீச்சிடுங்கன்ட்டாங்க. ஆ. அது அப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் லுங்கி மாரி ஒண்ணு. இதுதான்ட்டாங்க. சரி காஸ்டியூம் ரெடி ஆல்தான் ஓகே. மேக்கப் போடலான்னு போனா, மேக்கப் வந்து ஒரு மாரி டல்லா வேணும். இன்னும் கொஞ்சம் கருப்பாக்குங்கன்ட்டாங்க. ஆ. கருப்புனா மேக்கப் ஏத்தாம இவரு இருக்கிறதே ஓகே. இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி ஆயிலியா ஆக்க சொல்றாங்க இன்னும் ஃபேஸ. ரக்கடா தெரியணும். ஆமா. நல்லா இந்த மார்க்கெட்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க மாதிரி ஆமா. ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடாது நானு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே. அப்டின்னாரு. சரி ஏதோ ஓகே டெரரா காட்டுறாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியல. டெரர் நினச்சுன்னே தான் இருந்தேன். டெரர். அது ஒரு குடோன் மாரி இருக்கும் அந்த செட்டப். அந்த குடோன் உள்ள போனோனே, ஒரு செட்டிங் நமக்குன்னு போட்டு வச்சுட்டாங்க ஒரு சேர். ம். அங்க போய் உட்காருங்கன்னாங்க. சரி போய் உட்காந்தேன். நம்ம சீன் இங்க தான் வரப்போகுதுன்னு நெனச்சு உட்காந்தேன். அப்படியே சாய்ங்க நான் முறைச்சுன்னே இருந்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பைலட் மாரி எடுப்பாங்க. இந்த மாரி ஹீரோக்கு பதிலு ஏடி யாருன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருன்னா வந்து ஹீரோவோட சீன்லாம் பண்ணி பார்ப்பாங்க. கேமராமேன் அதுக்கேத்த மாரி செட் பண்ணுவாங்கல்ல. ஓகே. அந்த வேலைலாம் நடக்குது. ஆ. வராரு, ஏடி பேசுறாரு, போறாங்க. இங்க வந்து நயன்தாரா பதில் இன்னொரு ஏடி இங்க உட்காந்துருக்காரு. அந்த 4 பேர் அவங்க 4 பேர் அவங்களே தான் கட்டி போட்டுருக்காங்க. அவங்களே தான் இருக்காங்க. ம். இவங்க மட்டும் லாஸ்ட்டா எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் மெயின் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. ஹீரோ, ஹீரோயின்லாம். ஏன்னா அவங்க டயலாக் வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. அதனால அவங்க ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் ரிஹர்சல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் ஏடிலாம் எடுத்தாங்க. லொகேஷன்லாம் செட் ஆயிடுச்சு. கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லவே இல்ல. அப்படி இதுக்கு இந்த டேக் முடிச்சுட்டு தான் நமக்கு அடுத்த சீன் போல டயலாக்லாம் நினச்சிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் அது ஒரு சஸ்பென்ஸாவே இருந்திருக்கு என்ன போல. தெரியவே நம்ம என்ன தெரியல. பண்ண போறோம்? அது வரைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்களே, அப்பா ஆமா, நம்ம ஒரு இருக்கு. பெரிய டயலாக் இருக்கு. ரவுடி மாதிரி பண்ண போறோம். கெத்து ரவுடி மாதிரி காட்டலாம். பண்ணுவோமா நான் எதிர்பார்க்கல. ஆனா ஏதோ ஒரு செம சீன் ஒண்ணு செம்ம இருக்கு. சீன் இருக்கு. ஏன்னா மிரட்டிடலாம் அப்படின்னு. வராரு அந்த ஏடி வந்து சொல்றாரு, சார் அவரை பார்த்தா தான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. ஆ. அப்பனா நம்மள பார்த்து பயப்படுறாருன்னா நமக்கு ஏதோ ஒரு சீன் இருக்குன்னு நினைச்சுன்னு அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ஆமா, அப்பா, பயங்கர நம்மள ஜாலி. பார்த்து பயப்படுறாங்கப்பா அப்படின்னு. அப்படிலாம் நினைச்சுன்னு தான் இருந்தேன். ஆ. ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு. அவர் வந்துட்டாரு, அண்ணா வந்துட்டாரு, ம். இவங்களும் வந்துட்டாங்க, நயன்தாரா மேமும் வந்துட்டாங்க. டைலாக்லாம் ரெடியா இருக்கு. சீன் போலாம் உட்காருங்க முறைங்கன்னாங்க. முடிச்சேன். ஆ. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்டர் ஷாட், இந்த சீன் ஃபுல்லா எடுப்பாங்க. ஷாட் ஃபுல்லா வந்தாரு. ஒரு பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னாரு. அந்த சீன்லாம் எடுத்தாங்க. அடா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த் ராஜா கூட்டின்னு வந்து கொட்டுவாரு. அந்த கொட்டும்போது சாயணும். அது எல்லாமே அந்த ப்ளே ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாரும் எல்லாமே முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அவள் தான் ஓகே நீங்க போலாம் ப்ரோன்ட்டாங்க. அவ்வளவுதான். க்ளோஸ்லாம் கூட எடுத்துட்டாங்க உட்கார வச்சு. அவ்வளவுதான்ப்பா உங்க சீன் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவ்வளோதான். அப்புறம் ஏடி என்னை கூப்பிட்டு ஒரு ஏடி நல்லா பேசுவாங்க. எப்பவுமே எங்கே போனாலும் ஒருத்தர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியா. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ப்ரோ என்ன ப்ரோ அடுத்து நம்ம டைலாக் என்ன ப்ரோ, இல்லை ப்ரோ அவ்வளோதான் உங்கள் சீனே அவ்வளோதான், நீங்கள் போகலான்டான், நீங்கள் ரூம் போயிடுங்க அப்படின்ட்டான். ப்ரோ எதுவுமே பேசவே இல்லையா ப்ரோ, உங்கள் சீனே இவ்வளோ தான் ப்ரோ, நீங்கள் முடிச்சுனே இருப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு டம்மி அப்படி சொல்லி நீங்கள் சாஞ்சி இப்போ உட்காந்தே இருப்பீங்க, உங்களை கொட்டுவார் ஊந்துருவீங்க, உங்களுக்கு டைலாக்கே கிடையாது ப்ரோ, நீங்கள் பேசவே மாட்டீங்க ப்ரோன்னு. அப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. எனக்கு 3வது நாள் நான் பாண்டிச்சேரி போய் 2 நாள் சும்மா வந்து 3வது நாள் ரிவீல் பண்ணுறாங்க. அப்போது பயங்கர வெறுப்பாகி போச்சு எனக்கு. அப்போ அந்த 3வது நாள் தான் உங்களோட மொக்கே ஆஃப் தி டே போல. என்னப்பா நம்ம பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு இருந்தோம், கடைசியில உட்கார வச்சு முறைக்க வச்சு அனுப்பிட்டாங்க. அவ்வளவுதான்றாங்க. அவ்வளவுதான். டே தான் முக்கிய ஆஃப் தி டே மாதிரி ஆயிடுச்சு. சரி மொக்க வாங்கணும். அதை மறக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது நான்.
அங்கே வந்து நடந்ததில் இதெல்லாம் போயிட்டுருக்குல்ல, இந்த பேரலெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து நயன்தாரா மேம் வந்து எனக்கு வந்து ஆரஞ்சு குடுத்தாங்க. அவங்க வந்து ஓகே. பெருசா சாப்பிடவே மாட்றாங்க போல. ம். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்பப்போ வருவாங்க. அது மட்டும் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து எடுத்துக்கோங்க பிரதர்னாங்க. இல்ல மேம் வேணாம் மேம். சும்மா சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டா தான் உங்க ஹெல்த்துக்கு நல்லது. ஒபிசிட்டிக்குலாம் நல்லது. அப்போ ஃபேட்டா தானே இருந்தேன் அந்த சீன்லயும். ஓகே, ஓகே. அப்படி இருக்காதீங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. பரவால்ல. அப்போ மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆமா டைப் போல. பேசுனாங்க. ஓகே. நான் அது ஒரு வாய் சாப்பிட்டு மேம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மேம்ன்னேன். ம். நார்மலா இருக்கிறத விட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மேம் சொன்னா, ஒரு மாரி சிரிச்சாங்க. வெறுப்பேத்துறாங்கன்னு. ஓகே. அப்புறம் தேங்க்ஸ் சொன்னோம். அது மறக்க மாட்டேன். ம். அதே நாளு விஜய் சேதுபதி அண்ணா வந்து நாங்க ஆதித்யால வந்து சூதுகோவம ஸ்பூஃப் பண்ணியிருப்போம். ஆ. அப்போ அந்த சத்துன்ற கேரக்டர் வந்து அவர் மாரி நடந்து வருவான். அந்த பிஜிஎம் போட்டுன்னு. அப்போ யார்றா நீனா சேதுபதின்னுவான். 3 நாள் சீதாபதி ஆன மாரி நடந்து வந்து நீலாம் சேதுபதியாடான்னு கேட்பேன். ஓகே, இத ஓகே. வந்து யாரோ அவருக்கு காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு ஆமா. காட்டியிருக்காங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன கூப்பிட்டு கேட்குறாரு. "நீ தானே என்ன சீதாபதி வந்தவன்னு கலாய்ச்ச." "நான் உன்ன கலாய்க்கலடா. உன்ன மாரி ஒருத்தன் வந்தான். உன் பேர சொல்லுவானா, அதனால அவன கலாய்ச்சேன். நல்லா இருந்துடான்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணாரு அப்போ. சூப்பர், சூப்பர். செமையா "இப்ப நல்லா கலாய்க்கிறடா. நீ நல்லா பண்ற" அப்படின்னு சொன்னாரு. தேங்க்ஸ் நானு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இன்ட்ரோ குடுக்குறாரு. டைரக்டர், கேமராமேனுக்குலாம் இந்த பையன் டிவில வரான். நல்லா பண்றான்னு சொல்லி. அவங்களுக்கு ம். யாருக்குமே தெரியாது. டிவில வரவன் யாரோ ஒரு ஆடிஷன் வந்த பையனா தான் ட்ரீட் பண்ணாங்க இதுவரைக்கும். அப்புறமா தான் ஓகே ஆதித்யா டிவின்னு ஒரு டிவில அந்த பையன் பண்ணின்னு இருக்கான்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்றாங்களே. அப்பத்துலருந்து நல்லா ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாரு. விஜய் சேதுபதி அண்ணன் வந்து ம். அவர் என்னன்னா, அவருக்கு வந்து இந்த நார்மல் டைம்ல நடிச்சாலே புடிக்காது அவருக்கு. ஒரு ஓகே, ஓகே. நாங்கலாம் ஒரு 5 பேர் உட்காந்துருப்போம்னு வச்சுக்கோயேன். ம். அந்த ஃபைட்டர்ல ஜிம் பாய் பசங்க ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஆமா. அந்த சீக்வென்ஸ் தான ரவுடீஸ் தானே ஃபுல்லா. நாங்க உட்காந்துருந்தோம்னா, ஷார்ட் அப்போ திடுக்குன்னு அவர் வந்தாருன்னா, டப் டப் டப்ன்னு எழுந்து எல்லாம் உட்காருடான்னு சேர் குடுப்பாங்க. அவருக்கு அது வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்கும். நமக்கு வந்து நம்மளே டயர்டா ஆகுறோம். நம்ம உட்காந்துக்கிறோம்னு சொல்லி, அவருக்குன்னா வேணுனா அசிஸ்டன்ட் தருவாருன்னு சொல்லிட்டு, நம்ம அத பெருசா நான் ஏந்து குடுக்கறதுக்குள்ள அந்த 5 பேர் டக்குன்னு ஏந்துருவானுங்க. ஓகே, ஓகே. அதனால சரி வேணுனா அந்த சேர் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு, நான் பெருசா 2, 3 வாட்டி ஏந்துக்கல நான். ஏந்துக்கலன்னா மரியாதை தராம இல்ல. நமக்கு முன்னாடி அவனுங்க ஏந்துறானுங்க. ம். அதனால அவர் வந்து அவருக்கு அத வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டுருக்காரு. இவன் வந்து நம்ம வரோம்ன்னு சொல்லிட்டு நடிக்காம, ஏந்துக்காம நெக்குலா உட்காந்துக்கிறேன். நீ என்ன கூப்பிட்டு கேட்கறாரு. எல்லாம் ஏந்துக்கிறாங்க. நீ மட்டும் ஏந்துக்க மாட்ற. நெக்குலா உட்காந்துக்கிறேன்டா. ஆமா. நான் ஏந்ததுக்குள்ள அவன் ஏந்துறானா? உனக்கு சேர் என்னண்ணா? சேர் ஒரு மேட்டராண்ணான்னா? இல்லடா எனக்கு அதான்டா புடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கட்டி பிடிச்சாரு. மறுபடியும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ஆகுறாரு. மழை சூப்பர், பெய்யும்போது சூப்பர். அவரோட குடை எனக்கு குடுத்து நானும் அவரும் குடைக்குள்ள நின்னுக்கணும். அந்த மாரிலாம் பழகி தான் பயங்கர க்ளோஸ் ஆயி, அன்னைக்கு தான் ஸ்வீட் குடுத்தாங்க. ம். அன்னைக்கு தான் இது எல்லாமே நடந்தது. ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப மறக்கவே முடியல என்னால. மறக்கவே முடியாத ஆமா. ஒரு நாளா எனக்கு அப்படியே இருந்திருக்கு. இப்ப அவங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு அப்படியே மைண்ட்ல வந்து அந்த மழை நனையும்போதெல்லாம் அந்த குடை உள்ள அந்த சீன்லாம் அப்படியே எனக்கு இப்போ வருது ஸ்க்ரீன்ல. நினைவுக்கு வருது. ஆமா. ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பா அதெல்லாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா, விஜய் சேதுபதி சார பார்க்கணும்னு நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா, அவர் உங்ககிட்ட அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா ஒரு கியூட் பாண்டோட என்கிட்ட மட்டும் இல்ல. இருந்திருக்காருன்னா, எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு அவரு. அது உண்மதான். அது யாருமே இல்லன்னு சொல்ல அந்த முடியாது. சீன்ல ஒரு கேரம் போர்ட் மாரி இருக்கும். சும்மா அட்மாஸ்பியர்க்கு வச்சிருப்பாங்க. ம். அது நாங்க ஆடினே இருப்போம். கேமரா செட் பண்றாங்கன்னா, அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஆ. அந்த கேப்ல இவரு கேரவானுக்கு போயிட்டு வரணும்னா, இவரு என்ன பண்ணுவாரு, அப்பப்போ பசங்க கூடயே விளையாண்டுப்பாரு. ம். நாங்க அந்த கேரம் போர்டு ஆடும்போது, எவனா ஒருத்தன் காயின போட்டா திட்டுவாரு. எல்லா காயும் நீயே போட்டுற போங்கடான்னு சொல்லிட்டு கழச்சு விட்டுருவாரு. கியூட்டா அந்த ஏதோ மாரிலாம் குழந்தைங்க அந்த மாதிரி. ஏரியா பசங்க மாரிலாம் ம். விளையாடுவாரு. தோக்குற மாரி இருந்தா கழச்சு விட்டுறது. ஆ. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லார்கிட்டயுமே ஃபன்னா தான் இருந்தாரு. தனிப்பட்ட இவன் கிட்ட மட்டும் தான் இப்படி இருக்கணும்னு இல்ல. யார் பார்த்தாலும் ஜாலியா இருக்காரு. அந்த டவுன் டூ எர்த்னா என்னன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட தான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப அநியாயத்துன்னு இருக்காரு. நம்ம நம்ம இப்படி நினைக்கிறோம்ல விஜய் ம், சேதுபதி ம். சார்லாம் பார்ப்போமான்னு. ஆ. அந்த பீக்ல தான் நானும் நினைச்சு வச்சிருந்தேன் அவர. ஆனா நேர்ல நீ பார்த்தன்னா, அவர் வந்து அவ்வளோ காட்டிக்கவே மாட்டார். இப்போ உங்க சேனலுக்கே அவர் இன்டர்வியூக்கு வராருன்னா, அப்பா! என்ன விட இன்னும் மோசமா உட்காந்து ம். ஜாலியா பழகி நிப்பாரு. அந்த அளவுக்கு அவர் ஃப்ரெண்ட்லி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது கேட்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க சேனலுக்கு அவர் இன்டர்வியூக்கு வந்தாருன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நடக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். நம்ம அதுக்கு தகுதியா இருந்தா அது நம்மள தேடி வரும். கண்டிப்பா நடக்கும். அப்புறம் பாப் நீங்க இவ்ளோ வருஷத்துல நெறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க. நெறைய மூவிஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. யாராச்சும் ஒரு நபர், இல்ல யாரோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஃபீட்பேக் குடுத்துருக்காங்களா? ஷோஸ், மூவிஸ் அதாவது மீடியாக்குள்ள வந்த பிறகு. நான் இந்த காலேஜ் அத பத்தி கேட்கல. மீடியா உள்ள வந்த பிறகு நீங்க ஆதித்யால பண்ணியிருக்கீங்க. மூவிஸ்ல பண்ணியிருக்கீங்க. இதுல வந்து சூப்பரா பண்றப்பா நீ. வேற மாரி பண்ற. போயிட்டே நல்லா உனக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நல்ல ஃபீட்பேக் குடுத்துருக்காங்களா? நல்ல ஃபீட்பேக்னா, இப்போ நீ கேட்கும்போது எனக்கு மைண்ட்ல வந்து எல்லாம் நெறைய பேர் நெறைய சொன்னாங்க. ம்.
பட்டு நான் வேற ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபீட்பேக்கை விட எனக்கு வந்து ஆக்டிங்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு சீனில் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆ. அது வந்து கொஞ்சம் அதை நான் ஃபீட்பேக்காகவும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து நல்லா பண்ணல. ம். நல்லா பண்ணி பாராட்டினது நிறைய இருக்குது. ஒரு இடத்துல நான் நல்லா பண்ணல. ஓகே. அந்த இடத்துல எனக்கு வந்து அவங்க சொன்ன வேர்ட்ஸ் வந்து அடுத்த ஷாட்டே நான் அதை சூப்பராக பண்ணிட்டேன். ஓகே. புரியுது, புரியுது. நீயா 2ன்னு ஒரு படம். அது பார்த்தீங்கன்னு தெரியல. ஜெய் சார் நடிச்சிருப்பாரு. ஆ. அதில வந்து லக்ஷ்மி ராய் மேம் வந்து பாம்பா நடிச்சிருப்பாங்க. ம், ம். அந்த சீன் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? யாருன்னா பார்த்துக்கிறியா? பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம். இதெல்லாம் அந்த படம் ஃபுல்லா பார்த்தியா? இதெல்லாம் அந்த சீன் மட்டும் பார்த்தேன். என்னன்னா, நான் ஒரு ரெசார்ட்ல மேனேஜரா இருப்பேன். ம். ஆ இவங்க பாம்புன்னு எனக்கு தெரியாது. ஓகே. இவங்க ஒரு கஸ்டமர் மாரி வந்திருப்பாங்க. ம். லக்ஷ்மி ராய் மேம். நான் என்ன பண்ணுவேன், பால்ல வந்து மயக்க மருந்து மாரி கலக்கி குடுத்துட்டு, அவங்க கிட்ட போய் சர்வ் பண்ணுவேன். அவங்க சாப்பிட்டு மயங்கிடுவாங்க. ஓகே. அப்ப நான் அந்த ரூம் உள்ள போயிட்டு, அவங்கள வந்து அப்படியே அவங்க கால் வந்து இது காலா இல்ல ஏதோ டயலாக்லாம் ம். வரும். அத கால தூக்கி நீயும் பார்த்துருக்கியா அத? இல்ல இல்ல பார்க்கல. நான் பார்க்கறது வரைக்கும் ஓகே. ஓகே. அந்த கால தூக்கி வச்சு, அந்த கால வந்து பாதத்துலேருந்து அவங்களோட தொட வரைக்கும் வந்து தடவணும். ஓகே, அப்படியே ஓகே. டயலாக் பேசினே தடவணும். அப்புறம் கை தடவணும். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஆ. ஃபர்ஸ்ட் டைம்னா என் லைஃப்லயே ஓ! ஒருத்தவங்க செம்ம வந்து இப்படி நர்வஸா தடவுறது. இருந்திருக்கும்ல உங்களுக்கு அப்போ? ஏம்மா எத்தன பேர் தெரியுமா இருப்பாங்க? சுத்தி 25 பேர் பார்த்துன்னு இருப்பாங்க நம்மள. 25 பேரா? ஆமா. சரி, நம்ம ஓகே. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தனியாவே இத பண்ணதில்ல. இவ்ளோ பேர் முன்னாடி இத பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஒரு மாரி ஃபர்ஸ்ட் ஒரு மாரி பதட்டமாயிட்டேன் நானு. கண்டிப்பா. பதட்டம்னா அது அந்த ஃபீலோட வரமாட்டுது. ம், ம். தடவும்போதே ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஏன்னா, அவங்க பெரிய ஆர்டிஸ்ட். ரோஸ் கலர்ல அது காலு. தெரியுமா? எனக்கு ஒரு மாரி ஆவுது. எனக்கு என் உள்ளங்கை கூட அந்த கலர் கிடையாது. அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாவே வெள்ளையா இருக்காங்க. ம். ஒரு மாரி பா பா அது எல்லாம் அந்த சீன் ரொம்ப புடிச்சிருந்தாலும், இன்வால்வ்மென்ட் அவ்வளவா குடுக்க முடியல என்னால. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. பெரிய ஆர்டிஸ்ட் கொஞ்சம் தப்பானா கூட நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்தது. ஓகே, ஏன்னா ஓகே. நெனச்சிருவாங்க, தப்பாயிடும்னு சொல்லிட்டு. ம், அதனால நான் கொஞ்சம் தப்பா பண்ணேன். ஒரு 2, 3 டேக் போச்சு. ம். அதுக்காக டேக் எடுக்கல. பட் டேக் போச்சு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சார் ஒரு சின்ன பிரேக் 2 மினிட்ஸ் சார் சொல்லி டைரக்டர கேட்டு ம். என்ன கூப்பிட்டாங்க. பிரதர் வாங்கன்னாங்க. கொஞ்சம் அந்த ரூம்லேருந்து வெளில போய், நீங்க ஆக்டர், நான் ஒரு ஆக்ட்ரஸ். நம்ம 2 பேரும் நடிக்க தான் வந்திருக்கோம். ஓகே. ஸோ நான் இந்த சீன் நடிக்க போறேன் எனக்கு தெரியும். நீங்களும் நடிக்க போறீங்க உங்களுக்கு தெரியும். ம், நான் வந்து இத வந்து ஒரு ஆக்டிங்கா தான் பார்க்கணும் நம்ம. ம், ம். நீ வந்து இத வந்து இப்போ இவங்க தொடைய நம்ம தடவுறோம் அப்படின்லாம் நினைக்காம நடிங்க. அதெல்லாம் ஃபீல் ஓகே. பண்ணாதீங்க. இது வந்து ஆக்டிங் தான். காசுக்காக சம்பாதிக்க தான் வேல. நடிக்கிறோம். காசு தராங்க. ம். ஸோ நான் வந்து நீங்க அந்த என் கால தடவுறீங்க. நான் அத ஒரு பாம்பா நடிக்கிறேன். நீங்க அந்த மேனேஜரா நடிக்கிறீங்க. அவ்வளோதான். இந்த சீனோட முடிஞ்சிரும் அது. நீங்க ஒரு வாட்டி நல்லா தடவிட்டீங்கனாலே முடிஞ்சிரும். ஓகே, இப்படி ஓகே. 5 வாட்டி தப்பா தடவுறதுக்கு ஒரு வாட்டி நல்லா தடவிடுங்க. ம். அப்படின்னு அவங்க அவ்வளதான் சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளதான் ஐயாவே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்னன்ற மாரி அடுத்த டேக்கு போனோனே, சார் ஓகே சார், ஓகே சார்ன்னோனே, படத்துல பார்த்த ஆக்சுவல் சீன் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். ஓகே. நல்லா ஃபீல் பண்ணி உண்மையிலேயே நல்லா ஜாலியா தடவிட்டு அப்போ வந்து பட்டு படாத தொடணும் இப்போ முதல்ல. ம். இவங்க கான்ஃபிடென்ட்டா சொன்ன நம்ம நடிக்க தான் வந்திருக்கோம். ஸோ இது ஒரு நடிப்பு தான். நீங்க எதுவும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. தப்பு இல்ல. இது பண்ணுங்கன்னு அவங்க சொன்னனால, அதுக்கப்புறமா ஜாலியா தடவி பண்ணேன். சூப்பர். அவங்களே அத ஸ்போர்ட்டிவா எடுத்து ஆமா. உங்களுக்கு மோட்டிவேஷனும் ஆமா. குடுத்துருக்காங்க. நான் தப்பா பண்ணத ஆ. திருத்துனது இவங்க. திருத்துறாங்க. திருத்தி நல்லா அதுக்கப்புறம் பண்ணி நீ நீங்க கேட்ட கேள்வி வந்து, நல்லா பண்ணது யார் பாராட்டுனாங்கன்னு கேட்டா, அது மாரி நெறைய நடந்ததுனால தனியா ம். தெரியல. பட் நான் தப்பா பண்ணி அத திருத்துனது வந்து லக்ஷ்மி ராய் மேம் தான். சூப்பர். அப்புறம் பாப் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம லைஃப்ல வந்து எத அச்சீவ் பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணியிருப்போம். ம். கரெக்ட்டா? இப்போ நீங்க வந்து ஒரு ஷோல ஆரம்பிச்சு மூவிஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நெறைய சேலஞ்சஸ்லாம் இருந்திருக்கும். கரெக்ட்டா? ஆமா. இருக்கு தானே? அப்படி நீங்க பார்த்த சேலஞ்சஸ்லாம் என்ன? அத நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? சேலஞ்சஸ்னா பேசிக்கா எல்லாருக்குமே இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்க ஒரு பையனுக்கு இருக்க ஒரு ஃபினான்ஷியல் சேலஞ்ச் தான் எனக்கும் வந்தது. ம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சம்பளம் வந்து ரூ. 6000 டாமினோஸ் பீஸால ஓகே. டெலிவரி பாயா வேலை செய்றேன். சூப்பர். பார்ட் டைமு அதுவும் ஷிஃப்ட் தான். ம். காலைல 4 ஹவர் வேலை செய்வேன். காலேஜுக்கு போவேன். வந்து திருப்பி 4 ஹவர் வேலை செய்வேன். ம். அப்படிதான் அந்த ரூ. 6000 வாங்கி வீட்ல எங்க அப்பா இல்ல அப்போ. நானு, அம்மா, அண்ணன் தான். அண்ணன் வந்து அவன் வேலைய பார்த்து அவன் கொஞ்சம் அப்படியே சுத்தின்னு இருந்தான். ம். ஸோ நானும் அம்மான்றனால கொஞ்சம் நான் கண்டிப்பா ஏர்ன் பண்ணியே ஆகணும். அதனால அந்த ஃபினான்ஷியலா வேற வழியே இல்லாதனால அப்படி பண்ணின்னே இருக்கும்போது தான் கல்ச்சுரல்ஸ் உள்ள வந்தோம். கல்ச்சுரல்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் லீவ் கிடைக்காது அவ்வளவா. அந்த டாமினோஸ் பீஸால லீவே தரமாட்றாங்க. ஓகே. ஒண்ணு வேலைய விட்டுருங்க. ம். இல்லன்னா லீவ் போடாதீங்கன்ட்டாங்க. ஓ! அப்பதான் இந்த சத்துன்ற கேரக்டர் வந்தாரு. நீ ஓகே, ஓகே. கல்ச்சுரல்ஸ்க்கு நீ கண்டிப்பா வேணும்டா.
உனக்கு இன்னும் மாதம் 6,000 ரூபாய் தானே சம்பாதிக்கிற, நீ கல்ச்சுரல்ஸ் வந்து பண்ணா கல்ச்சுரல்ஸ் போய் ஜெயிச்சேன்னா அன்றைக்கி ஒரு நாள் 20,000 ரூபாய் ஜெயிப்போம். வேறு சூப்பர். வேறு காம்படிஷனில் 5,000 10,000 அப்படி இப்படின்னு ஜெயிச்சிருவோம். அவன் என்ன பண்ணான், நீ ஜெயிக்கிற காசுன்னு அவங்க வீட்டில் கொடுத்துட்றான். நீ வேலைக்கு போகாதன்னு சொல்லிட்டு நான் அப்போ வேலைக்கு போடாமல் நிறுத்திட்டான். கல்ச்சுரல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவார்ட் மாதிரி காசு கொடுப்பாங்களா? ஷீல்டு மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இப்போ என்ன தராங்கன்னு தெரியல. ஓகே ஓகே. அப்பெல்லாம் வந்து கேஷ் ப்ரைஸ் தருவாங்க. இப்போலாம் வெறும் மெடல் ஷீல்டு அவ்வளோதான் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லைன்னா ஒரு ஆறுதல் சர்டிஃபிகேட் முடிஞ்சிச்சு. அதை ஜெயிச்சு வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டு வாங்குவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை வந்து அப்போ காசா, ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் அப்போ ஒரு ஈவெண்ட் ஏறணும்னா 1000 ரூபாய் என்ட்ரி இருக்கும். 1000 ரூபாய் குத்தி ஏறினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சா 10,000 ரூபாய். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி ஜெயிச்ச காசெல்லாம் கொடுத்தான். அப்படியே கொஞ்சம் சர்வைவ் ஆச்சு. அப்படியே காலேஜ் முடிஞ்சுது. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மீடியாவில் வந்தோம். இப்போது நமக்கு வேலை இருக்கும் போது காசு இருக்கும். மீடியாவில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்க்குற எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே. நீ ஃபஸ்ட்டு கிடைச்சிருமா கேள்வி எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன் கொஞ்ச நாள் அப்படி போகணும். எனக்கு தெரிஞ்சு மீடியாலேயும் மூவிஸில் இருக்க நிறைய பேருக்கு 85% அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க 15% மட்டும்தான் ஃபுல் டைம் ஹாப்பியாக இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 85% வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, இப்படி தான் போயிட்டுருக்கும். அதனால் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு போயினே இருந்தது. அதெல்லாம் தாண்டி வரணும்னா ஒன்றே ஒன்று, எனக்கு வந்து எங்கள் அம்மா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்ன ஆனாலுமே வந்து வேறு வேலைக்கு போகணுன்னு என்னை சொல்லவே இல்லை. நீ இதிலே ட்ரை பண்ணு, இதிலே இன்னும் வேறு எதனா பண்ணு, இதில் ட்ரை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததால் என்னால் நிறைய பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் வீட்டில் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. ஓகே. பட் எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி அப்படி இப்படி சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி அப்படியே வந்துட்டோம். இன்னும் கூட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. பட் கஷ்டங்கள் வந்துன்னு தான் இருக்கும். எவ்வளோ சக்ஸஸ் ஆனாலும் அந்த அளவு கஷ்டம் வரும். ஓகே. சின்ன சக்ஸஸ் ஆகும்போது சின்ன கஷ்டம் வரும், பெரிய சக்ஸஸ் ஆகும்போது பெரிய கஷ்டம் வரும். கஷ்டன்றது வந்துன்னு தான் இருக்கும். நம்ம தாண்டி போயின்னு தான் இருக்கணும், ஒரு வழி கிடையாது. அப்போ அம்மாவுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இருக்கிற ஒரு பையனாக இருந்திருக்கீங்க. ஆமாம், கரெக்டா? கரெக்ட். இப்போவும் அப்படி தான் இருக்கேன். அவங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிள் மாமா தான் இருக்காங்க. கண்டிப்பாக. அம்மானா பசங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக தானே இருப்பாங்க. பையன் பசங்களுக்குன்னு இல்லை, டோட்டல் ஃபேமிலிக்கே அவங்க இருக்காங்களே. அதுவும் அப்பா இல்லாத ஒரு அம்மா. அப்போனா அவங்க கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங் விமனாக இருந்திருப்பாங்க. எவ்வளோ சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. பாருங்க, ஆக்சுவலாக அவங்க வந்து ஆந்திரா, அவங்க பார்ன் அண்ட் பாட் அப் ஃபுல்லாக ஆந்திரா, ஃபுல் தெலுங்கு, தமிழ்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆள். ஓ ஓகே. அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை 16 வயசுல சைல்டு மேரேஜ் எங்கள் அம்மாவுக்கு. அப்போ 16 வயசுல கல்யாணம் பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால எங்கள் தாத்தாவும் பாட்டியும் உயிரோட இல்லைன்னா அவங்க மேலே கேஸை போடுவேன். 16 வயசுல எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி அவங்க புருஷன் சீக்கிரமாக செத்து அவங்க பசங்க கஷ்டப்படுறாங்க இப்போது. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை வந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த காலத்துல நம்ம ஏதோ பண்ண 10th படிக்கிறாங்களா எங்கள் அம்மா. 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு கல்யாணம். 10th ஃபெயில். ஸோ ஸ்டடீஸும் கண்டினியூ பண்ண முடியல. லைஃபும் மாறி இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அதுக்கு அப்போ நம்ம அம்மா கேட்டகரிலாம் பார்த்தோன்னா டிபெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ வரவங்களா தான் இப்போ வரவங்க இனிமேல் உன் ஃப்யூச்சரு இல்லை உன் ஹஸ்பண்டே கூட நீயே கூட எப்படி இருப்பேன்னு தெரியாது. முதல்லாம் வந்து அடங்கி போனாங்க எல்லாருமே. இப்போ வரவங்களாம் அப்படி கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் லிட்ரேட்டடாக எல்லாம் படித்தவங்களா இருக்கிறதால அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லாமே மாறிடுச்சுலப்போ. எல்லாருமே இண்டிபெண்டண்டா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த எல்லாமே டிபெண்டண்டா தனக்கு பிடிச்சதை செய்யணும்னு வெளிய வராங்க. பட் அப்ப இருந்தவங்க அப்படி இல்லை. நம்ம என் அம்மா டைப்லாம். ஆமா, அப்போ ஒரு 70s 80sல பிறந்தவங்க. அம்மாலாம் ஃபேமிலி கண்ட்ரோல் கீழ தான். அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் பேச்சு அப்படின்ற மாதிரி. அப்படி அந்த மாதிரி ஆனதால எங்க அம்மாவோட லைஃபே வேஸ்டா போச்சு ஆக்சுவலா. ஒரு 10th படிச்சு முடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி வீட்டில் சொல்லிட்டாங்கன்னு அவங்களும் பண்ணின்னு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு வந்து இங்கே வந்து தங்கி படித்து அப்புறம் எங்கள் அப்பா வந்து சாகும்போது எங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும் தெரியுமா? ஒரு 35 இருக்கும். 35. அவங்க 35, அதான் என்னை விட கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ பெருசாக எந்த ஒரு அவங்க அச்சீவ்மெண்ட்டே இல்லை. இப்போ லைஃப்பில் எதுவுமே இல்லை. இப்போ அவங்களோட அச்சீவ்மெண்ட்னா நாங்கள் ஏன்னா அவங்களோட பசங்க நாங்கள் பண்ணால் தான் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக எதுவுமே இல்லை லைஃப்பில். ஸோ ஒரு பொண்ணோட லைஃபே வேஸ்ட்டாக போகுது இதனால. இப்போ அவங்களோட மொத்த லைஃப்மே நீங்களாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக. ஆமாம், அப்படி ஆகிப்போச்சுல. பாருங்க, அவங்களோட அந்த குழந்தை பருவமும் போயிடுச்சு 10th. அந்த இளமையே முடிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. அது அவங்க பீரியடில் சுத்தம். கண்டிப்பாக வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா கூடயும் இல்லை. இங்கே வந்து மொழி தெரியாத ஒரு ஊரில் போராடி, அதுவும் சென்னையில் இந்த சைடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு கதையே ஒரு தனி கதை நிறைய இருக்கும். இன்ன வரைக்கும் சொல்லி புலம்பின்னு தான் இருப்பாங்க. நானும் திட்டினே தான் இருப்பேன். எல்லாம் உன் தப்பு, உங்கள் அம்மா அப்பா பண்ண தப்பு
அந்த வயசுல உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? நீ ஏன் ஒத்துக்கின? ஓட வேண்டியது தானே எங்கேயாதுன்னா, இப்போ மாரி இல்ல. அப்படிலாம் பண்ண முடியாது. வீட்ல சொல்றது தான் கேட்கணும்." அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் பண்ணாங்க. அதனால இப்போ எதுக்காக இத சொல்றேன்னா, வீட்ல வந்து ஒரு பொண்ணு இருந்துன்னா, தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு இதுக்குள்ள போட்டு அவங்கள வந்து டிபெண்டன்ட்டா ஆக்கிடாதீங்க. இண்டிபெண்டன்ட்டா விடுங்க. அவங்க கண்ணு முன்னாடி உங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா, அத மட்டும் திருத்த பாருங்க. கண்டிப்பா அந்த இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறத யூஸ் பண்ணி, தயவு செஞ்சு நீங்களும் தப்பு பண்ணாதீங்க கேர்ல்ஸ். பேரண்ட்ஸுக்கு உண்மையா இருங்க. பேரண்ட்ஸும் உங்க பசங்களுக்கு ஃப்ரீடம குடுங்க. அப்பதான் வந்து அவங்களோட லைஃப மாத்தி அமைக்க முடியும். இல்லன்னா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட வாழணுன்றது வந்து, அந்த சர்க்கிள் ரொம்ப வருஷமா அப்படியே தான் இருக்கு. உங்க பொண்ணு, இல்ல உங்க மருமக யாரோ 2 பேருமே யாரோ ஒண்ணு, அவங்க தனியா தெரியணும். உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு வந்தோம், பொறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம்ன்னு இல்லாம இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃப்ரீடம் தான் முக்கியம். நம்ம பிரிட்டிஷ் கிட்ட வாங்குன ஃப்ரீடம் மட்டும் பத்தாது. அம்மா, அப்பா கிட்டயும், இந்த மாமியார், மாமனார் கிட்ட இருந்தும் ஒரு பொண்ணுக்கு ஃப்ரீடம் கிடைச்சா மட்டும் தான், இந்தியா இன்னும் டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன். ஏன்னா, எங்க அம்மா கிட்ட இருந்து நான் இத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகா கருத்துக்கள சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது வியூவர்ஸ் ரீச் ஆகுறப்போ, அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? லேட் ஆகுது. எங்க அம்மா இந்த வீடியோ பார்த்தா திட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்குடா சொல்றேன்னு. ஏன் திட்டு போறாங்க? நீங்க எவ்ளோ அழகா சொல்லியிருக்கீங்க. உங்க அம்மாவுக்கான இல்ல ஒரு எனக்கு ரெஸ்பான்சிபிள் சீரியஸா சன்னா பேசவே வராது இருந்திருக்கீங்க. ஆக்சுவலா. இந்த அம்மாவ பத்தி பேசும்போது மட்டும் வந்துரும் கொஞ்சம். அம்மானாலே அப்படிதானே. ஆமா. ஏன்னா நெறைய கஷ்டப்படுறாங்களா பாவமா இருக்கும். ஒரு ஃபைட்டர் பையன் மட்டும் என்ன பண்ணிட்டான், அவ்வளதான் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆக்சுவல் பேக்கப் டைம் அது. ஓகே. இது முடிஞ்ச உடனே முடிஞ்சிச்சுப்பான்னு சொல்லி இவன் என்ன சொல்றான், எதுனா பேக்கப் பண்ணிட்டான். ஆ. அது யூசுவலா சொல்லக்கூடாது. டைரக்டர் தான் சொல்லுவாங்க. பேக்கப்னு அவர் சொன்னா மட்டும் தான் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண மாரி எல்லாருமே ஓகே வேலை முடிஞ்சிச்சு போலான்ற மாரி. ஆமா. டைரக்டர் டென்ஷன் ஆயிட்டாரு. யாரு பேக்கப் சொன்னது? அவரு ஆர்ஜே பாலாஜி அவர் தான் அந்த சீன் பண்ணிட்டு இருந்தாரு. ஊர்வசி மேம் நோட் பண்ணிட்டாங்க இந்த பையன் சொல்லிட்டான். ஓகே. ஏன்னா அவங்க பசங்களுக்குள்ள மாட்டின நீ அப்படின்னு சொல்லி தான் பேசும்போது இவங்க பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஆனால் அது ஒரு அரசியல் ஆக்கிடுவாங்களா? ஓ இப்போ நிறைய படத்துல பார்த்துருக்கோம்ல, ம். என்னை விட நீ நிறைய பேரை வச்சுருக்கியான்னு சொல்லிட்டு ம். இனிமே வேணாங்க இவனை தூக்கிடுங்க ஓகே. அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் அவர் கிடையாது. ம். பட் இருந்தாலும் ஒரு ஒரு தாட் எனக்கு ம். அப்படி நினச்சிட்டாங்கன்னா அடுத்து இன்னும் 2 நாள் ஷூட் இருக்கு வேணான்ற போகிறாங்க. அப்படி. கோபி தயவு செஞ்சு பசங்களாம் அங்கே அனுப்பிச்சி விடுனா இவன் வந்து இவன் ஜோக் சொல்லணும்ப்பான் குழந்தைங்கிட்ட.